கண்ணியமிக்க ஏப்ரல் மாதம் 19ஆம் தேதி நடைபெறவிருக்கின்ற நாடாளுமன்ற தேர்தலில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தோழமை கட்சியாக இருக்கின்ற தேமுதிகவுடைய நிலையான உண்மையான எளிமையான இனிமையான உழைக்கும் கரங்களுக்கு உத்தம தொண்டனாக உங்களுடைய அழைப்பை ஏற்று இந்த நேரத்தில் உங்களை சந்திக்கின்ற வாய்ப்பை பெற்றிருக்கின்ற அன்பு வேட்பாளராக போட்டியிடுகின்ற பார்த்தசாரதி அவர்களுக்கு கொட்டும் முரசு சின்னத்திலே வாக்குகளை கேட்பதற்காக உங்கள் பகுதியிலே வந்திருக்கிறோம். நான் கன்னியாகுமரி மாவட்டத்தை சேர்ந்தவர். 1953 திராவிட முன்னேற்ற கழகத்துடைய கிளை செயலாளராக இருந்து பொறுப்பேற்று 42 ஆண்டுகள் எம்ஜிஆருக்காக எம்ஜிஆர் ரசிகர் மன்றம் என்ற அமைப்பை உருவாக்கி இந்திய துணைக்கண்டத்துடைய வரலாற்றிலேயே தமிழ்நாடுடைய வரலாற்றிலே முதலாக எம்ஜிஆர் ரசிகர் மன்றத்தை துவக்கிய இந்த இஸ்லாமிய இளைஞன் தான் தமிழ் மகன் ஹுசைன் என்பதை நான் உங்களுக்கு தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். ஏறத்தாழ 42 ஆண்டுகால எம்ஜிஆர் மன்றத்துடைய மாவட்ட செயலாளராகவும் ராமாபுரம் தோட்டத்து ரோஜா மலர் எங்களையெல்லாம் அரசியல் வாழ்வை ஆழாக்கி அழகு பார்த்த மக்கள் தலைவர் பொன்மனச்செம்மல் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களை தனிக்கட்சி துவங்க வேண்டும் என்று போராட்டம் நடத்தியவனே நான் தான். அதிமுக என்ற இயக்கம் உருவாவதற்கு காரணமாக இருந்த 11 பேரிலே நானும் ஒருவர். புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் கட்சி ஆரம்பிப்பதற்கு யாரெல்லாம் இருக்கிறார்கள் கையெழுத்து போடுங்கள் என்று சொன்னார். நான் எம்ஜிஆரோடு காரில் ராமாபுரம் தோட்டத்திலிருந்து சத்யா ஸ்டுடியோக்கு சென்ற நேரம் அந்த சத்யா ஸ்டுடியோவிலே போய் ஒரு வெள்ளை பேப்பரை எடுத்து பத்மநாபன் என்ற மேனேஜரிடத்திலே கொடுத்து யாரெல்லாம் கட்சியாக அறிவிக்கணும்னு விரும்புறாங்கன்னு கையெழுத்து வாங்கப்பான்னார். அன்னைக்கு 11 பேர் இருந்தோம். முதல் கையெழுத்து அனகாபுத்தூர் ராமலிங்கம், 2வது கையெழுத்து பம்மல் நல்ல தம்பி, 3வது கையெழுத்து கல்யாண சுந்தரம், 4வது கையெழுத்து இந்த அடியன் தமிழ் மகன் ஹுசைன் முட்டு பூசி எடுத்து என்னுடைய விரலில் குத்தி ரத்தத்தை எடுத்து அந்த ரத்த கையெழுத்து போட்ட அடியன் தான் இவன். அப்படி 11 பேர் கையெழுத்து போட்டு கொடுத்ததுக்கு அப்புறம் ஒரு கட்சி ஆரம்பிக்க விரும்பல. நான் போய் அவர்கிட்ட சண்டை போட்டேன். ஜனங்கள் உங்களுக்காக காத்துட்டு இருக்காங்க, லட்சோப லட்சம் மக்கள் இருக்காங்க. ஒரு கட்சியை ஆரம்பிச்சு நீங்க அதுக்கு தலைவராக வரணும், இந்த நாட்டுடைய முதலமைச்சர் ஆக்கணும். உடனே தலைவர் கேட்டார், எம்ஜிஆர் கேட்டாரு, ஏன்டா என்கிட்ட எங்கடா பணம் இருக்கு, ஒரே ஒரு சத்யா ஸ்டுடியோ தானடா இருக்குன்னு கேட்டார். நான் சொன்னேன், பணம் தேவையில்லை, உங்களுக்காக கோடிக்கணக்கான தொண்டர்கள் ரத்தம் சிந்துவதற்கு உயிரை கொடுப்பதற்கு தயாராக இருக்கிறார். நீங்க முதல்ல கட்சி ஆரம்பிங்க, அப்புறம் பாருங்க. மிக நீண்ட இடைவெளிக்கு பிறகு அக்டோபர் மாதம் 17ஆம் தேதி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்ற இயக்கத்தை உருவாக்கிய ஒப்பற்ற தலைவருடைய உண்மை தொண்டன் தான் இஸ்லாமிய சமுதாயத்தை சார்ந்த இந்த தமிழ் மகன் ஹுசைன்.